everyone. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அம்மாக்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி அம்மா, லைக் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சனை நம்ம ஓபன் பண்ணா அந்த டிரா ஓபன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கிராசரிஸ் எதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கன்னா பழைய பூஸ்ட் டப்பா, பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில், அதே மாதிரி பழைய ஆல்ரெடி ஏதோ ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்ணி காலி பண்ணோடனே அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல கிச்சன் பொருட்களை போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் என்னென்ன பொருள் எதுல இருக்கு, இது சில்லி பவுடரா இல்ல கொரியாண்டர் பவுடரா எதுவுமே வந்து நமக்கு தெரியாது, ஒரே கன்ஃபியூஸ் ஆகும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு. பாக்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கபோர்டு ஓபன் பண்ணாலே ரொம்ப அன்ஈவனா நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிராசரிஸ் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், அது நிறைய சைசஸ்ல இருக்கு. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஜார் லேபிள் ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். சோ அது எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேபுலஸ் டேஸ் வித் டிவைன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராசரிஸ் ஏர்டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சோ ஓபன் பண்ணிட்டேன். ரொம்ப அழகா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ you can see. சோ இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டா இருக்கு, கீழ வச்சிரேன். ஓகே ஓகே. சோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ல இருக்கு இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீடியம். சோ லார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் 6 செட் கொடுத்திருக்காங்க. சோ 6 ஜார் கொடுத்திருக்காங்க. சோ 6 லார்ஜ் ஜார் வந்து நமக்கு இருக்கு. சோ ஒவ்வொரு ஜார்லயுமே, அதாவது ஒவ்வொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லார்ஜ். சோ அதுக்குள்ள ஒன் செகண்ட் சாரி. சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அழகா எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மீடியம் ஜார் இருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு சின்ன அந்த கடுகு, வெந்தயம், கரம் மசாலா அது எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கலாம். சோ 6 கண்டெய்னர்ஸ்ல ஒவ்வொரு லார்ஜ் 6 கண்டெய்னர்ஸ்லயுமே ஒரு மீடியம் கண்டெய்னர், அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கண்டெய்னர் இருக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கண்டெய்னர்ஸ் இருக்கு. லார்ஜ் டு ஸ்மால் சைஸ்ல டோட்டலா ஒரு 18 கண்டெய்னர்ஸ். சோ இதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர், மல்லித்தூள் ஆரம்பிச்சு நீங்க கரம் மசாலா, கடுகு வரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபில் பண்ணி நீங்க உங்க கிச்சன்ல நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான கலர், ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டீசென்ட்டாவும் இருக்கு பாக்கிறதுக்கு. வந்து திடீர்னு யாராவது வீட்டுக்கு வராங்க பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் லுக் கொடுக்கும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு, அதாவது திக்கா டென்சிட்டியா தான் இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட், புவர் குவாலிட்டிலாம் இல்ல, குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. சோ இதுல இன்னொன்னு மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜார் மட்டும் வாங்கினா பத்தாது இல்லையா? சோ ஒவ்வொரு ஜாருக்கும் தேவையான ஸ்பூன்ஸ் இருக்கு. சோ உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், அதாவது நீங்க ஒரு லார்ஜ் கண்டெய்னர், ஓ சாரி இப்பதான் பாக்குறேன், நான் இதுதான் ஸ்மால்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ யூ கேன் சி லார்ஜ், இந்த டப்பாக்குள்ள இந்த டப்பா, இந்த டப்பாக்குள்ள இது ஸ்மால்னு நினைச்சேன். எக்ஸ்ட்ரா ஸ்மாலும் உள்ள இருக்கு. ஆக்சுவலா 4 ஸ்பூன் இருந்துச்சு, அதான் யோசிச்சேன் எதுக்கு 4 ஸ்பூன். சோ ரொம்ப குட்டியா வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா காம்பாக்டா இருக்கிற பொருள்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்பாக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டர்மரிக் பவுடர், உப்பு, சால்ட், பெப்பர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாதிரி பாட்டில போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்டாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ நான் வந்து நினைச்சது வந்து பெரிய ஜார், அதுக்குள்ள 3 கண்டெய்னர் தான் நினைச்சேன். சர்ப்ரைசிங்லி வந்து பாத்தீங்கன்னா குட்டியா காம்பாக்டா 4 இருக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து இந்த பேக்கேஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா 21 பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னர் வரும் டிஃபரெண்ட் சைசஸ்ல. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பூன்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. சோ ரீசெண்டா வந்து நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு நம்ம வைப்போம் இல்லையா? சோ அதுக்கு வந்து என்கிட்ட வந்து அதுக்கு வந்து குட்டி டப்பால வச்சிருப்பேன் ஃப்ரிட்ஜ்ல. சோ அதுக்கு குட்டியா அந்த பாக்ஸுக்கு ஏத்த ஸ்பூன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய 2-3 சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கூட நான் வந்து போய் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அவ்வளோ குட்டியா வந்து, அதாவது இந்த சைஸ் தான் நான் ஆக்சுவலா தேடினேன். இவ்வளோ சின்னதா வந்து எனக்கு ஸ்பூன்ஸ் கிடைக்கவே இல்லை, தனியா செப்பரேட்டா கிடைக்கவே இல்லை. சோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப காம்பாக்டா அழகா இருக்கு. இந்த அழகான ஏர்டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் டிஃபரெண்ட் சைஸ்ல 21 பீசஸ். சோ வித் ஸ்பூனோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 rupees. சோ 400 rupeesக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து கம்ஃபர்ட்டா ஒரு விஷயம் கிச்சன்ல போய் வேலை பார்க்கறதுக்கு கம்ஃபர்ட்டாவும், பாக்கிறதுக்கு வந்து நீட் அண்ட் கிளீன் அழகாவும் வந்து நல்ல லுக்காவும் நம்ம கிச்சனை வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 rupeesல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுல வந்து தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பட் மசாலா எல்லாம் பாக்குறதுக்கு மேக்ஸிமம் ஒரே கலர்ல இருக்கும். அதுலயும் என்ன மாதிரி வந்து பிகினரா இருக்காங்க, கிச்சன்ல இப்பதான் போய் புதுசா வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும். இது என்ன உப்பா சர்க்கரையான்னு கூட நம்மளுக்கு டவுட் வரும். சோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக கிச்சன்
வெயிட் பண்ணுங்க. சோ நல்ல ஒரு ஜீப்ரா இதுல வந்துட்டு இருக்கு இல்லையா, ஒயிட் அண்ட் பிளாக்ல. கிச்சன் ஜார் லேபிள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஸ்கூல்ல லேபிள்ஸ் எல்லாம் ஒட்டுவோம் இல்லையா, சோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஜார் லேபிள், கிச்சன் ஜார் லேபிள். சோ இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்கேஸ் உங்களோட கண்டெய்னர் மேல தண்ணி பட்டாலும் வந்து இந்த லேபிள் வந்து ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் பெயின் வச்சு நம்ம வந்து எழுதிக்கலாம். இதை ஒயிட் கலர் கிரையான்ஸ் ஒயிட்ல வந்து நீங்க எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டிக்கரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி ஒரு லேபிள் வந்து பிப்பீங்களோ அந்த லேபிள் அதே மாதிரி இந்த லேபிளையும் பிச்சு நீங்க எழுதி இல்ல நீங்க ஒட்டிட்டு அது மேல வந்து நீங்க எழுதிக்கலாம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு கிச்சன் பொருள். சோ கிச்சன் ப்ராடக்ட். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees. சோ 100 rupeesக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வாட்டர் ப்ரூஃப் கிச்சன் லேபிள் ஜார் லேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அதுக்கு வந்து இது கண்டிப்பா வர்த் தான். சோ இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிச்சன் அழகாகவும் உங்களுக்கு கம்ஃபர்டாகவும் வந்து கிச்சன்ல கம்ஃபர்டா ஒர்க் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராடக்ட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ கண்டிப்பா நீங்க போய் அந்த லிங்க் மூலமா வந்து கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ நீங்களும் வந்து இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரி பூஸ்ட் டப்பா ஹார்லிக்ஸ் டப்பால சேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Stay tuned and catch you up in next video. Bye.